ஓம் சக்தி தாயே எல்லாம் செய்யலாமா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைக்கு தலைப்பு என்னவென்றால் கைரேகை ரகசியங்கள் விளக்கம் 29 அபூர்வ குறிகள் அதிர்ஷ்ட குறிகள் வரிசையிலே, அதாவது குதிரை, சூரியன், சந்திரன், முக்கோணம், யானை, கண், இந்த 7 குறிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 7 குறிகள் உங்கள் கையில் காணப்பட்டால் நல்ல தேவைக்கு அதிகமான வருமானம் கிடைக்கும், சந்தோஷமான வாழ்க்கை நிகழும். சந்தோஷம் எல்லாத்திலையுமே சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த அபூர்வ குறிகள் அதிர்ஷ்ட குறிகள் உங்கள் கையில் காணப்பட்டால் நிகழும் என்று கூறி இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். தேவையானவங்க அதை யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம போர்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ நம்ம கையில் இந்த விசேஷமான குறிகள்லாம் நிறைய இருக்கு. அதாவது அதிர்ஷ்ட குறிகள் அபூர்வ குறிகள்லாம் நிறைய இருக்கு. கை ரேகை நான் நேரத்தே சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய காணொலியில் சொல்லியிருக்கேன். கையினுடைய அமைப்பை பொறுத்து பலன்கள் மாறுபடும். இப்போ நம்ம குதிரை, சூரியன், சந்திரன், முக்கோணம், கோபுரம், யானை, கண், இந்த 7 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல குதிரையை பார்த்துருவோம். குதிரை என்பது நம்ம கையில் அப்படியே படம் மாதிரி அப்படியே சின்ன சின்ன ரேகையாக வந்து ஒரு குதிரை அமைப்பு. குதிரையை நான் படம் போட்டு காமிக்க முடியாது, உங்களுக்கு குதிரை தெரியும். தெரியாதவங்க போய் சர்ச் பண்ணி பார்த்துங்க, கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். எல்லாருக்குமே நிறைய விஷயம் தெரியும், குதிரை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சப்போஸ் தெரியலன்னா சர்ச் பண்ணி பார்த்துங்க. இந்த குதிரை மாதிரி அப்படியே சின்ன சின்னதாக அப்படியே டேட்டா ஒரு அமைப்பு வந்து குதிரை மாதிரி தெரியும் கையில். அந்த மாதிரி தெரிஞ்சதுனால குதிரை முகம் மாதிரி தெரிஞ்சதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது மிகவும் வேகமாக முன்னுக்கு வருவீர்கள், முயற்சி செய்வீர்கள் அப்படிங்கிறது அந்த குதிரையுடைய முகம். அந்த குதிரையினுடைய உருவம் உங்கள் கையில் தெரிந்தால் நீங்கள் வேகமாக, மிக வேகமாக முன்னுக்கு வருவீர்கள், வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சூரியன், அதாவது சூரியனாவே அதாவது தன்னலம் இல்லாமல், சுயநலம் இல்லாமல் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு மனோபக்குவம் உருவாகும். வாழ்வில் சந்தோஷமான வாழ்க்கை, தேவைக்கு அதிகமாக வருமானம் வரும். சூரியன்னா இந்த மாதிரி இருக்கும். சூரியன் தெரியும்ல உங்களுக்கு, இந்த மாதிரி சூரியனுடைய இது வந்து இதை மாதிரி இருந்ததுன்னா அந்த கையில் எந்த இடத்துல இருந்தாலும் சூரிய குறி இருந்ததுன்னா நீங்கள் வாழ்வில் வெற்றி பெற பிறந்தவர்கள். அதே மாதிரி சந்திரன்னா வந்து ஒரு பிறை மாதிரி இருக்கும், அப்படியே லைட்டாக பிறை மாதிரி கையில் தெரியும், இப்படி வளைஞ்சு இல்லை இப்படி ரவுண்டாக இருந்து ஒரு புள்ளி மாதிரி இப்படி இருந்தாலும் சந்திரன் தான். இந்த மாதிரி சந்திரன் குறி இருந்தாலும் வாழ்வில் மிக தாய்மை உள்ளம் படைத்தவராக, நல்லவராக, நாட்டுக்கு சேவை செய்யக்கூடியவர். தாய்மை உள்ளம்னு உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு தப்பு பண்ணாலும் சரி போப்பா அப்படின்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி இருந்து வாழ்வில் சந்தோஷமான வாழ்க்கை, தேவைக்கு அதிகமான வருமானம் வரும். இந்த குறிகள், அதாவது அதுக்கு அடுத்தது நம்ம முக்கோணம் வந்து ஆராய்ச்சி தத்துவம். நான் நிறைய காணொலியில் சொல்லியிருக்கேன். முக்கோணம் கண்டாவே கையில ஆராய்ச்சி தத்துவம். இந்த குறிகள்லாம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அவ்வளவு வருமானம் விரிவுபடும். ஆனால் கண்டாவே கேரண்டி நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவோம் அப்படிங்கிறத நினைச்சு வாழ்க்கையில நீங்க விறுவிறுன்னு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடலாம். சரிங்களா? இப்போ முக்கோணம் பெரிய முக்கோணமா, அதாவது இந்த ஆரோக்கிய ரேகை, ஆயுள் ரேகை, புத்தி ரேகை இது சேர்ந்து ஒரு பெரிய முக்கோணமா வந்தாலும் நல்லதுதான். சின்ன சின்ன முக்கோணமா எந்த மேடுகளில் இருந்தாலும் அந்த மேட்டோட பலன் அதிகப்படும். ஆராய்ச்சி, ஜோதிடர்களாக இருப்பது, ஆராய்ச்சி பண்ணி வாழ்க்கையில பொக்கு வெளியிடுவது, இந்த மாதிரி ஆராய்ச்சி துறையில் வெற்றி பெறுவது முக்கோணத்தினுடைய ஒரு அமைப்பு. அதன் மூலமாக சந்தோஷமான வாழ்வும், தேவைக்கு அதிகமான செல்வமும் வந்து சேரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது கோபுரம் நேத்தையும் பார்த்தோம், இன்னைக்கும் பார்க்கணும்னா கோபுரம் வந்து ஒரு பொருள், ஒரு மாத்திரை 2-3 டிசீஸ்க்கு நமக்கு அதற்கு குணப்படுத்துதுங்கிறத நம்ம சொல்றோம். அதே மாதிரி இந்த கோபுரம் கையில் கண்டால், அதாவது வணங்கத்தக்க பதவி கிடைக்கும். நல்ல பெரிய பதவியில் இருப்பீங்கன்னு சொல்லலாம். பதவி, நல்ல வருமானம், சந்தோஷமான வாழ்க்கை,
இந்த கோபுரம் இருந்ததுன்னா நல்ல பெரிய வணங்கத்தக்க பதவியில இருப்பீர்கள், நல்ல வருமானம் வரும், சந்தோஷமான இல் வாழ்க்கை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு அடுத்தது கோபுரம் பார்த்துட்டா யானை. உங்களுக்கு தெரியும், யானை போன்ற உருவம் உங்கள் கையில் இருந்தால், எந்த இடத்துல இருந்தாலும் யானை போன்ற உருவம் அப்படியே ஒரு சில பேருக்கு இதனால் அபூர்வ அமைப்பு எல்லாருக்கும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இருந்தால் யானை போன்ற அமைப்பு இருந்தால் விநாயகனுடைய அருள் பெற்றவர்கள் மிகவும் பலசாலியாக இருப்பார்கள். அதாவது விவேகம், வீரம் எல்லாமே நிறைந்திருக்கும். வாழ்வில் தன்னிகர் இல்லாத வெற்றியை பெறுவார்கள், வாழ்வில் உயர்வார்கள். அதாவது சந்தோஷமான வாழ்க்கை, தேவைக்கு அதிகமான பணம் வந்து வாழ்வில் உயர்வதற்கு இந்த குறிகள் உதவுகின்றன. கண் தெரியும் உங்களுக்கு, கண் மாதிரி ஒரு குறி இருந்ததுன்னா இப்படி இருக்கும். இப்படி கண் மாதிரி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஒரு கண் மாதிரி ஒரு குறி இருந்தால் கண் வந்து மிக மிக முக்கியமானது. அந்த உறுப்புகளை வச்சுதான் நம்ம வந்து ஒரு பலனை கண்டுபிடிக்கணும். அந்த கண் வந்து நம்ம கையில் காணப்பட்டால் மிக முக்கியமான பொறுப்பு, முக்கியமான பதவி, அரசியல் பதவி இந்த மாதிரி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு. தேவைக்கு அதிகமாக செல்வம் வந்து சேரும், நல்ல மனம் குணம் இருக்கும், வாழ்வில் சந்தோஷமான வாழ்க்கை நிகழ்வதற்கு வாய்ப்புண்டு. இந்த 7 குறியில குதிரை, சூரியன், சந்திரன், முக்கோணம், கோபுரம், யானை, கண், இந்த 7ல ஏதாவது ஒரு குறி உங்கள் கையில் கண்டாலும் நீங்கள் வாழ்க்கையில் சிறந்து விளங்க போகிறீர்கள் அப்படிங்கிறத மனசுல தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கு தகுந்தத முயற்சி செய்தால் உங்களுக்கு நல்லபடியா வரும். உங்களுக்கு எண்ணம் உருவாகும். வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிற எண்ணத்தை உருவாக்குவது இந்த குறிகள். வாழ்க்கையில் அதுக்கு தகுந்த மாதிரி ரேகைகளும் ஓட ஆரம்பிக்கும். வாழ்வில் கண்டாலே நீங்கள் வாழ்வில் வெற்றி பெற காத்திருக்கிறீர்கள், வெற்றி பெற விரும்புகிறீர்கள். உங்கள் எண்ணத்தை தூண்டும். மனது அதுக்கு தகுந்த மாதிரி உடலும் ஒத்துழைக்கும். கண்டிப்பா வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிடலாம். எதன் மூலமாக? மனதுல எண்ணத்தை தூண்டக்கூடியது இந்த குறிகள். அதிர்ஷ்ட குறிகள், அபூர்வ குறிகள் ஏதாவது உங்க கையில இருந்தா உங்களுடைய எண்ணம் அதற்கு தூண்டப்படும், உடலும் ஒத்துழைக்கும், வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள். சந்தோஷமான வாழ்க்கையும் தேவைக்கு அதிகமான செல்வமும் வந்து எல்லா சிறப்புகளும், அதாவது அதிர்ஷ்ட குறிகள், அபூர்வ குறிகள் எது இருந்தாலும் உங்களுக்கு குறையில்லாத வாழ்வு கிட்டும். சந்தோஷமான வாழ்க்கை, தேவைக்கு அதிகமான பணம், அதாவது குழந்தை, வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் எல்லாமே கிடைச்சிடும். இந்த அதிர்ஷ்ட குறி, அபூர்வ குறி ஏதாவது ஒன்று இருந்தாவே உங்களுக்கு வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள். ஆனாலும் ஒவ்வொரு குறிக்கும் பலன் மாறுபடும், ஒவ்வொரு கைக்கும் பலன் மாறுபடுங்கிறத நான் சொல்றேன். நல்லா பார்த்துக்குங்க. பார்த்துட்டு உங்க கையில் இருந்தால் உங்க கை என்ன மாதிரி கை, கரடமுரடா இருக்கா, மென்மையா இருக்கா என்று பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் நடக்கும். இன்னும் சொல்ல போனா உங்களுடைய கர்ம பலன் ஒன்று இருக்கு, சரிங்களா? அந்த கர்மா நல்லதா இருந்ததுன்னா உடனே அந்த கையில கண்ட உடனே நீங்க பணக்காரராக தான் இருப்பீங்க. ஒரு சில பேருக்கு கையில கண்டது முதல் முயற்சி செஞ்சா பணக்காரங்களா இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய நம்ம கொடுத்து வைத்தது, நம்ம என்ன விட்டுட்டு போனோமோ அதை நிகழ்த்துவதற்கு தான் இந்த பிறப்பும் நம்ம சொல்றோம். பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க உங்க கர்ம பலன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் அதிகமாகவும் குறைவாகும். ஆனா கிடைக்கும், பலன் கிடைச்சிடும். ஒண்ணு அதிகமா கிடைக்கும், இல்லைன்னா கம்மியா கிடைக்கும், அவ்வளவுதான். இந்த அதிர்ஷ்ட குறிகள், அபூர்வ குறிகள் உங்கள் கையில் காணப்படுகிறதா என்று பாருங்கள். இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரும், சந்தோஷமான வாழ்க்கை நிகழும். கர்மா நல்லா இருந்ததுன்னா அதிகமா கிடைக்கும், கர்மா கொஞ்சம் பிரச்சனையா இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியா கிடைக்கும், அவ்வளவுதான் ஒழிய கிடைப்பது கிடைத்தே தீரும். இப்படி நீங்க நம்ம அந்த அதிர்ஷ்ட குறி, அபூர்வ குறி கையில் கண்டால் மிகச்சிறந்த அமைப்பு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.